கேப்டன் மில்லர் படம் வந்திருக்கு. இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் அந்த படத்தினுடைய இயக்குனர் ஒரு நேர்காணல்ல சொல்லியிருக்காரு, இவரை வச்சுதான் நானும் கதை எடுக்கணும்னு நினைச்சேன். அவரை சித்தரிச்சு நான் கதையெல்லாம் எழுதிட்டேன். ஆனா தமிழ்நாட்டுல இது எடுத்தா பிரச்சனை வரும். இவர் சொல்வது ஏற்புடையதா இருக்குங்களா? இந்த மில்லருக்கும் சம்பந்தம் இல்லை. சினிமாக்கார பயல்களுக்கு என்னங்க நோக்கம்? இவங்களுக்கு வருமானம். சமூகத்தை சீர்திருத்தத்துக்காக சினிமா எடுக்கிறான். எந்த ப்ரொடியூசரும் ஒரு நாட்டுக்கு நல்ல கருத்தை சொல்லணும், நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, நம்ம காசு வீணானாலும் பரவாயில்ல அப்படின்னு எவனும் படம் எடுக்க மாட்டான். நாம் ஒரு சினிமாக்காரன் படம் எடுத்தால் நான் அதை நினச்சேன், நான் இதை நினச்சேங்கிறதெல்லாம் போய் சினிமா துறையில் போய் ஒரு ஆட்சியாளர்களையோ ஒரு முதல்வரையோ இல்லை என்னை வாழ வைக்கும் தான் இவன் அப்படின்னு தேடுவது ஒரு முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனம் தமிழகத்தில் நிறைய இருக்குது. இந்தியாவில் விடுதலை போராட்டமும் பிரபாகரனும் கொல்லப்படணும்னு ஒரு 3 பேர் நினைச்சாங்க. அதில் ஒருத்தர் கருணாநிதி. இப்போ நெட்டில் போய் ஜெய்பின்னு போடுங்க, சூர்யாவும் ஜோதிகாவும் வராங்க. ஒரு விடுதலை முழக்கத்தை வியாபார முழக்கமாக மாற்றினாரா இல்லையா சூர்யா? கேப்டன் பிரபாகரன் படம் வந்து வீரப்பன் என்ற ஒரு நபரை வீரபத்ரன் காட்டுறாங்க. வீரப்பன் நீ பேர் வச்சு அந்த மாதிரி ஒரு சீனை எந்த கும்பனாவது எடுத்துட முடியுமா? எல்லா ஊர்களிலும் வீரப்பனார் ஒரு குலதெய்வமாக வழிபடப்படுகிறார். எந்த ஊர்லயும் போய் வீரப்பன் சந்தன மரம் வெட்டுறவன், காட்டு யானையை வெட்டுறவன் அப்படின்னா ஜனங்க அடிச்சிருவாங்க. வீரப்பன் ஒரு கன்னட பிரசித்தி பெற்ற நபரை கடத்திட்டாரு, வீரப்பன் கெட்டவன்னு யாரும் சொல்லுவாங்க. கேப்டன் தான் என்னதுங்க அது? அவர் வாங்கின பட்டமா அது? என்னவோ அந்த படத்தில் நடிச்சாரு, அதுக்கு அந்த பெயர் தொத்துக்குச்சு. இவர் பிரபாகரனை பற்றி படம் எடுத்து தான் பிரபாகரன் ஒரு தமிழ் தேசிய தலைவர் அப்படின்னு நாங்கள் புரிஞ்சுக்கணுமா? உனக்கெல்லாம் எப்படா அதெல்லாம் தெரியும்? யார்ரா நீ? இசைஞானி இளையராஜாவையே ஒரு பிரபல இயக்குனர் ஒதுக்கி வச்சார்ல, அதுக்கெல்லாம் என்ன காரணம்? உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபில் செந்தமிழ். இன்று நம்முடன் இருந்திருக்கிறார் புரட்சி தமிழகத்தினுடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். கேப்டன் மில்லர் படம் வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. தனுஷ் அவர்கள் நடிச்சு வந்திருக்கு. இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் அந்த படத்தினுடைய இயக்குனர் ஒரு நேர்காணல்ல சொல்லியிருக்காரு, கேப்டன் மில்லர் யார் நம்மளுக்கு தெரியும், முதல் கரும்புலியுடைய கேப்டன் அவர் தான் கேப்டன் மில்லர். இவரை வச்சுதான் நானும் கதை எடுக்கணும்னு நினைச்சேன். அவரை சித்தரிச்சு நான் கதையெல்லாம் எழுதிட்டேன். ஆனா தமிழ்நாட்டுல இது எடுத்தா பிரச்சனை வரும், அதனால அந்த ஒரு கதையை மாத்திட்டேன். சிங்களருக்கு எதிராக வெள்ளைக்காரங்களையும் இந்த ஒரு காலகட்டத்தை விடுதலைக்கு முன்னாடி நடக்கிற மாதிரியும் நான் சித்தரிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதுல சொல்லியிருக்கிறது இங்க எடுத்தா பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி ஒரு தொனியில சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம இதை ஒரு பக்கம் இப்படி வச்சுட்டு இன்னொரு பக்கம் மேதகு போன்ற படங்கள் வருது. பிரபாகரன் அவர்களை எல்லா தமிழ் தேசியவாதிகளும் அங்கங்க போயிட்டு பேசுறாங்க, பேனர் வச்சு அங்கங்க மேடைகள் வரைக்கும் பேசுறாங்க. இல்லத்துக்காக அவ்வளவு போராடின ஒரு மண் தமிழ்நாடுடைய மண். இவர் சொல்வது ஏற்புடையதா இருக்குங்களா? நல்ல வேலை இவன் நான் கனவு கண்டேன், பிரபாகரனை பற்றி விடுதலை புலிகளை பற்றி நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவை எடுக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே இந்த படத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லாமல் போகிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. இதில் ஏங்க பொதுவாகவேங்க இந்த சினிமாக்கார பயல்களுக்கு என்னங்க நோக்கம்? அது யாராக இருக்கட்டுங்க, இவங்களுக்கு வருமானம். இப்போ சமூகத்தை சீர்திருத்தத்துக்காக சினிமா எடுக்கிறான், அதில் என்ன பொறுக்கித்தீங்களாம், அதில் என்ன லாபம் கிடைக்கும்? இப்போ சமூக சீர்திருத்த கருத்துக்களை சொல்கிற படங்கள் என்று சொல்கிற படங்கள் ஒன்று எடுத்துட்டான்னு வச்சுங்க, அதை தொடர்ந்து தோல்வி ஆயிடுச்சுன்னா அதே மாதிரி எடுப்பானா? இப்போ விடுதலைன்னு ஒரு படம் வந்தது. விடுதலையில் தமிழரசன் கதையை எடுத்ததாக சொன்னாங்க. அதிலே கொஞ்சம் மாற்றங்கள் இருந்தது. அப்படியே இருக்குது. அதில் சில காதல் காட்சிகள், சில விஷயங்கள்லாம் கமர்ஷியலான சில விஷயங்களை போடுறாங்க. அப்போ எந்த ப்ரொடியூசரும் ஒரு நாட்டுக்கு நல்ல கருத்தை சொல்லணும், நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, நம்ம காசு வீணானாலும் பரவாயில்ல அப்படின்னு எவனும் படம் எடுக்க மாட்டான். இவங்க இதை பயன்படுத்தி கொள்கிறார்கள். இப்போ ஒரு உதாரணம் சொல்லப்போனால், கேப்டன் பிரபாகரன் படம் வந்தது. முதல்ல அதுக்கு பிரபாகரன் தான் பேர் வைக்கணும்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அது இவங்களாம் நினச்சினாங்க வேறு எதனா பிரச்சனை வந்துட போகுது, கேப்டன் பிரபாகரன் பேர் வச்சாங்க. அதில் வீரப்பன் என்ற ஒரு நபரை வீரபத்ரன் காட்டுறாங்க. அதில் நம்ம மரியாதைக்குரிய மனுஷர் இலக்கியம் நடிச்சிருப்பார். மனுஷர் இலக்கியம் கறியெல்லாம் வச்சுக்கின்னு தண்ணியை போட்டுக்கின்னு பொம்பளை ஆடை விட்டு அரைக்குறையாக பார்த்து ரசிக்கிறது, பாடுறது அப்படிலாம் படத்தில் காட்டுவாங்க. வீரப்பன் அந்த மாதிரி பண்ணார் இல்லை? வீரப்பன்னு நீ பேர் வச்சு அந்த மாதிரி ஒரு சீனை எந்த கும்பனாவது எடுத்துட முடியுமா?
அப்போ இன்றைக்கி சொல்கிறாங்களே ஒரு கேப்டன் விஜயகாந்த் வந்து பிரபாகரன் மேலே ரொம்ப பாசம் உள்ளவர், அது உள்ளவர், இது உள்ளவர்னு. நீங்கள் இந்த நம்ம சேலம், மேட்டூர் அப்படியே வந்து கேரளாவுக்கு போவோம். அந்த மலை அந்த பக்கம் வந்து மைசூரில் போய் முட்டும். கிட்டத்தட்ட ஒரு 58 மலைகள் இருக்குது. 58 மலைகள்லாம் பல்லாயிரக்கணக்கான ஊர்கள் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை சொல்கிறீங்க. எல்லா ஊர்களிலும் வீரப்பனார் ஒரு குலதெய்வமாக வழிபடப்படுகிறார். எந்த ஊர்லேயும் போய் வீரப்பன் சந்தன மரம் வெட்டுறவன், காட்டு யானையை வெட்டுறவன் அப்படின்னா ஜனங்க அடிச்சிருவாங்க. அந்த மக்கள் சில இடங்களில் இந்த நடுகள் வழிபாடு இருக்கும்ல, ஒரு கல்லையோ மரத்தையோ தெய்வம், தமிழுடைய வழிபாடே வந்து நடுகள் வழிபாடு. அந்த மாதிரி இன்னமும் வீரப்பனாரை வணங்குகின்ற ஊர் இருக்கு, ஊர்கள் அது. அவர் ஒரு எல்லை சாமியா எல்லாருனா பார்க்குறாங்க. இன்றைக்கி நீங்கள் அவர் வீரப்பனார் மறைந்த பிறகு கூட ஒக்கனைக்கல் வரைக்கும் வந்து சிங்கள அந்த நம்ம கனடார் கொடியை நட்டி ஒக்கனைக்கல் எங்களுது அப்படின்னு சொன்னாங்க. வீரப்பனார் இருக்கிறவங்க நடந்திருக்குமா? நீங்கள் கர்நாடகாவில் இந்த லிங்காயத்துகள்னு ஒரு சமூகம், ஒரு கேஸ்ட், ஆமாம் இருக்குது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அவங்க ரொம்ப ஆச்சாரமானவாக இருப்பாங்க. நாங்கள் யார் கூட இல்லை, நாங்கள் தனின்னு யார் கூடயும் ஒரு அன்னம் புழங்குறது ஒரு இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி வச்சுக்க மாட்டாங்க. ரொம்ப ஆச்சாரமாக இருப்பாங்க. அவங்க கூட வந்து அங்கே அந்த மலை கிராமங்களில் சில இதில் இருக்கிறாங்க. அவங்க கூட வீரப்பன் வந்து ஒரு கன்னட பிரசித்தி பெற்ற நபரை கடத்திட்டாரு, வீரப்பன் கெட்டவன்னு யாரும் சொல்லலை. அவங்க ஊர்லேயும் வீரப்பனார் போற்றப்படுகிறார். அப்போது அப்பேற்பட்ட வீரப்பனை சினிமாவில் எப்படி காட்டுறான்? ஆனால் இவங்களுக்கு அந்த அப்போ கேப்டன் பிரபாகரனுக்கும் அந்த படத்துக்கும் என்ன சம்மந்தம்? ஒன்றும் இல்லையே. முதல்ல விஜயகாந்துக்கும் கேப்டனுக்குமே சம்மந்தம் இல்லை. இன்றைக்கி கூட நாம் இதில் ஒரு இந்த வாயிலாக ஒரு அரசுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கணும். அந்த சர்க்கிளுக்கு வந்து கேப்டன் விஜயகாந்தோடைய பேர் வைக்கிறாங்க, விஜயகாந்த் சர்க்கிள்னு வைக்கிறாங்களாம். சார், விஜயகாந்த் வந்து நடிகர் சங்கத்துக்கு இருந்தார். ஒரு நடிகர் சங்க கட்டடத்துக்கு அவர் பேர் வைப்பது நியாயமாக? சரி, இல்லை நானும் ஒரு நடிகர், என்ன மாதிரி அவர் ஒரு நடிகர் அப்படின்ற ஒரு பாசம் இந்த அரசுக்கு இருக்குதுன்னா நடிகர் விஜயகாந்த் சதுக்கம் அப்படின்னு வைக்கலாம். கேப்டன் விஜயகாந்த் சதுக்கம்னு வைக்கிறாங்க. இப்போ கேப்டன் கரியப்பா சாலை, பல கேப்டன்கள் பேரில் இங்கே இருக்கு, மேஜர் காசா தெரு, அந்த ஸ்ட்ரீட், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஒரு 10-20 வருடங்கள் கழித்து ஒரு பள்ளிக்கூட பசங்க அதை பார்க்குதுப்பா, யாரோ ஒருத்தன் பார்க்குறான், கேப்டன் விஜயகாந்த். எப்போ கேப்டன் விஜயகாந்த்னா அவர் வந்து நம்ம இந்திய இராணுவத்தில் ஒரு நாள் கார்கில்லில் போர் பண்ணி எதிரிகளை வந்து கொண்டாரா, இல்லை பாகிஸ்தான் வார் நடந்துன்னு சொல்கிறாங்களே அப்போ வந்து பாகிஸ்தான் இராணுவத்தை கலங்கடிச்சாரா அப்படின்ற ஒரு வரலாறு இங்கே எழுதப்படும்ல. இது குறைந்தபட்ச அறிவு வேணாம்? எங்கள் கேப்டன் தான் என்னதுங்க அது? அவர் வாங்கின பட்டமா அது? என்னவோ அந்த படத்தில் நடித்தார், அதுக்கு அந்த பெயர் வந்து தொத்துக்குச்சு. இப்போ வந்து ஒவ்வொருத்தனை இப்போ வழக்கு போடுறாங்க போலீஸு. வழக்கு போடும்போது ஒரு பேரை சேர்த்து போட்டுருவான். இப்போ வெளிப்படையாக சொல்லப்போனால் என் கதை கூட அப்படி தான். நான் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன், போனேன் வந்தேன், ஒரு கேஸ் ஆச்சு. போலீஸ் வந்து அப்போ நாங்கள் 2-3 மூர்த்தி ஏர்போர்ட்டில் இருந்தோம். அதால் என்ன பண்ணால் இவன் ஒரு ஐடென்டிஃபை கார்டுன்னு போட்டாங்க. அது அப்படியே தொடர்ந்து அது இதுன்னு அப்படின்னு வந்ததுங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு விஜயகாந்த் ஒரு படத்தில் நடித்தார். அந்த படத்தில் அவர் பேர் கேப்டன், உடனே கேப்டன் சதுக்கம். அதை மாதிரி ஈனத்தனமான வேலைகளை செய்வதில் கில்லாடிகள் இந்த சினிமாக்காரர்கள். இப்போது இந்த இயக்குனர் இவர் வந்து பிரபாகரனை பற்றி படம் எடுத்து தான் பிரபாகரன் ஒரு தமிழ் தேசிய தலைவர் அப்படின்னு நாங்கள் புரிஞ்சுக்கணுமா? ஏண்டா உனக்கெல்லாம் எப்படா அதெல்லாம் தெரியும்? யார்ரா நீ? அப்போ இவர்கள் நோக்கம் என்ன? வெறும் வியாபாரம். இதில் யாருமே இதில் வந்து மாறுபட்ட கருத்துலாம் இல்லை. நீங்கள் எங்கள் சமூகத்திலேருந்து பல பேர் படம் எடுக்கிறாங்கல்ல, இன்றைக்கி வந்திருக்கோம். சில அட்ராசிட்டிகள் சினிமா துறையில் இருக்குது, நம்ம அதில் மறுக்கலாம் முடியாது. அது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்குது. குறிப்பாக எஸ்சிக்கள் வந்து இசைஞானி இளையராஜாவையே ஒரு பிரபல இயக்குனர் ஒதுக்கி வச்சார்ல, அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதெல்லாம் வந்து இன்றைக்கி ஜனாதிபதி ஒரு எஸ்சி ஆகிட்டார். ஜனாதிபதி தான் எஸ்சி அப்படின்னு எல்லோரும் அதை ஒத்துக்கிறாங்களா? பல இடங்களில் கோயில்களில் உள்ளே போக முடியல. ஊப்பியில் ஒரு சாமியார் சிலை திறக்கப்பட்டது. அப்போ லால் பகதூர் சாஸ்திரின்னு நினைக்கிறேன், இது இந்தியாவின் இராணுவ அமைச்சர், போய் அந்த சிலையை திறக்கிறார். அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் உட்காந்து செருப்பு இங்கே, சமார் எங்கே? அவர் வந்து சமார், செருப்பை கட்டி செருப்பு இருக்குது, சமார் எங்கடான்னு கேட்குறான்.
ஒரு இராணுவ அமைச்சரை. அந்த மாதிரியான நாடு இது. அதுக்கப்புறம் அவர் திறந்த பிறகு வந்து 108 பால் குடம், சாணி, அது இதெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி அதை பண்ணாங்க. அம்பேத்கர் அவர்களின் நாணயம் வந்து அச்சிடப்பட்டது. அந்த நாணயம் வந்து 1,00,000 நாணயம்ன்ற மாதிரி இந்தியாவில் உள்ள அனைத்து ஸ்டேட்டுகளிலும் கொடுக்கப்பட்டது. அப்போதைக்கு இருந்த ஒருத்தர் சபர்மதி ஆற்றுல எடுத்து போய் அந்த நாணயத்தை கொட்டிட்டுதார், கவர்மெண்ட்டு கொட்டிடுச்சுலாம் சொல்லுவாங்க. அப்போ சாதி இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. அந்த மனோபாவம் எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ எங்களுக்காக படம் எடுக்கிறவங்க கூட நாங்கள் உங்கள் சமூகத்தை தூக்குறோம் அப்படின்னு நினச்சி அசிங்கமான வார்த்தைகளையும் அசிங்கமாக நாங்கள் இயல்பாக அந்த அசிங்கமான வார்த்தைகளை நாங்கள் இயல்பாக பேசி பழகக்கூடியவர். ஒரு தந்தை, ஒரு மகன் தன் அப்பாவை பார்த்து கூட அசிங்கமாக பேசுவான். ஒரு மகன் கோழியை தொட்டால் உன்னை கொண்டே விடுவேன் அப்படின்னு அம்மாவை சொல்லுவான். அப்பனை அடிப்பான். வந்து பெண்கள் வந்து இயல்பாக அந்த அசிங்கமான உறுப்புகளை வைத்துலாம் பேசுவாங்க அப்படின்னு ஒரு படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் எதுக்கு? கமர்ஷியல். இப்போ பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு குஷி வரும்ல. இப்போ எங்கள் ஆளுங்களாம் நம்ம மொழி அப்படி நம்ம அடிக்கடி சிலப்போ பேசுகிறோம்ல, பற்றியா நம்மளால் அப்படியே தத்துரமாக வச்சுருக்கான். நாங்கள் மட்டுமா பேசுகிறோம்? எல்லோரும் தான் பேசுகிறான். பெரும்பான்மையாக எல்லோரும் பேசுகிறாங்க. படித்தவங்க கூட அவன் ஆங்கிலத்தில் அந்த வார்த்தையை சொல்கிறான். படிக்காதவன் இயல்பாக பேசுகிறான். இது எல்லாருக்குமானது. ஒரு சமூகத்துக்கான பொதுவான வார்த்தை இது இல்லை. இப்போ இதை வெளியிலேருந்து ஒருத்தன் பார்க்குறான்னு வச்சுங்க, என்ன நினைப்பான்? ஓ, இந்த ஆளுங்கள்லாம் இப்படி தான் பேசுவாங்களோ அப்படின்னு நினைப்பான்ல. அப்போ உனக்கு அந்த சொந்த சமூகத்தின் மீதான அக்கறை கூட உனக்கு இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ நீயும் கொஞ்சம் அக்கறை இருந்தால் அதில் மிகைப்படுத்தி அந்த சினிமாக்காரன்ற புத்தி உனக்கு வந்துடுது. அதால் நாம் வந்து ஒரு சினிமாக்காரன் படம் எடுத்தால் நான் அதை நினச்சேன், நான் இதை நினச்சேங்கிறதெல்லாம் பொய். நீங்கள் வந்து ஒரு பிரபல நடிகரை சொல்லுவாங்க, ஒரு அம்பேத்கர் சிலையை திறக்கிற போது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஃபேமஸான நடிகர், ஒரு தமிழனின் சிலையை இன்னொரு தமிழன் திறப்பதில் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொன்ன வரலாறு உண்டு. ஒரு சினிமா துறையில் இருந்த ஒருத்தவர் ஒரு மருத்துவமனையில் அம்பேத்கர் பிளாக், டாக்டர் அம்பேத்கர் பிளாக்குன்னு அதுக்கு இருக்குது. அதை திறந்து வச்சுட்டு அங்கே இருக்கிற டாக்டர்கள்கிட்ட பேசும்போது, நீங்களும் படிச்சுட்டு அம்பேத்கர் மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு கிராமமாக போய் இலவச சேவை செய்யணும் அப்படின்னு பேசின வரலாறும் இங்கே உண்டு. அதில் சினிமாக்காரர்கள் அவர்கள் அப்படித்தான். இதில் நாம் ஒன்றும் பெருசாக இவன் ஏன் இப்படி சொன்னான் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அதில் குறிப்பிட்டு பார்க்கும்போது எடுத்தால் பிரச்சனை வரும்ன்ற ஒரு இதுவாக அந்த நேர்காணலில் சொல்லியிருந்தார். தமிழ் தேசியத்தை பேசுவதற்கும் இல்லை கேப்டன் மில்லர் பிரபாகரனே பேசுகிறோம், அப்போது கேப்டன் மில்லரை பேசினா என்ன பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு கேள்வி பொதுவாக எழும்ல. இல்லை, அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள், ஏன்னா மேத்தேகு படமே இங்கே நல்லா ஓடி நல்ல விமர்சனம் தானே வாங்கியிருக்கு. அந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்காக சில வாய்ப்புகள்லாம் இருக்குது சார். இப்போ நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுக கூட்டணியில் இருந்தாங்க. அப்போ ஏதோ வெல்லும் ஈழமோ ஏதோ ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. கருணாநிதி ஆட்சி காலத்தில் தான். முழுக்க அந்த போஸ்டர்களை அந்த பிரபாகரன் படத்தை மட்டும் கட் பண்ணி போலீஸ் தமிழ்நாடு முழுக்க எடுத்தாங்க. அது வந்து கருணாநிதி அவர்கள் வந்து பேசுவது ஈழத்தமிழர் பிரபாகரன் அப்படி இப்படின்னு வர நேர் எதிரான சிந்தனையில் உள்ளவர் தான். வைகோ சொன்ன மாதிரி இந்தியாவில் விடுதலை போராட்டமும் பிரபாகரனும் கொல்லப்படணும்னு ஒரு 3 பேர் நினச்சாங்க. அதில் ஒருத்தர் கருணாநிதி அப்படின்னு சொன்னதை நம்ம பார்த்தோம். அது மாதிரி சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. பட் இப்போ அது இங்கே இருக்கா, அதுதான் கேள்வியாக எழுது. இருக்கான்னா அப்படிலாம் இல்லை. அதை இப்போது அப்படி நீ வந்து அதை எடுத்து இந்த சமூகத்தை விழிப்படை செய்ய போறியா? என்ன பிடுங்க போகிற நீ? உனக்கு என்னடா பயிர் அக்கறை அப்படின்னு நான் கேட்பேன்ல. ஏன்னா விடுதலை புலிகள் போராட்டம் நடந்தபோது இங்கே ஒரு மயிரும் பிடுங்களேன் எவனும் இல்லை. நான் இந்த மக்களை வந்து உசுப்புறேன், இந்த மக்களை அவர்கள்பால் ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்காக நான் சில விஷயங்களை செய்கிறேன், அப்போல்லாம் நான் பிடுங்கினேன். அப்போது அது முடிஞ்சு போய் அது தொடருமா தொடராதான்ற நிலைக்கு ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. இப்படி இருக்கிற போது இந்த பெயரை இவன் திருட்டு பயன்படுத்தி இருக்கிறான். இதே கேள்வியை தான் வைக்கிறாங்க. கேப்டன் மில்லர்னு எடுக்கிறதுனால உண்மையான கேப்டன் மில்லருடைய புகழ் மறைக்கப்படும். இங்கே கேப்டன் மில்லர்ல தனுஷ் போன்ற நடிகர்களுடைய முகம் தான் வரும். போராடி அந்த கரும்புலியை உயிர்நீத்த உண்மையான கேப்டனுடைய முகம் வந்து இனிமே தோன்றாது, மறைக்கக்கூடிய வேலையை வந்து விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை ஏற்றுப்பீங்க? இல்லை, அவங்க திட்டமிட்டு வந்து அந்த மில்லருக்கும் இவர் நான் சிங்களவரா,
அந்த மில்லருக்கும் இல்லை அந்த மில்லராக இவர் பாதிக்கப்பட்டவர் அப்படிலாம் இல்லை. இது முழுக்க வியாபார நோக்கம் தான். நீங்கள் இப்போ நெட்டில் போய் ஜெய்பின்னு போடுங்களேன், சூர்யாவும் ஜோதிகாவும் வராங்க. இந்த படம் வருவதற்கு முன்னால் ஜெய்பின்னு போடுங்க, விடுதலை முழக்கம் அம்பேத்கர் வருவார். ஒரு விடுதலை முழக்கத்தை வியாபார முழக்கமாக மாற்றினாரா இல்லையா சூர்யா? அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு ஜெய்பீம்னு பேர் வச்சாங்கல்ல, அந்த ஜெய்பீம் என்ற வசனம் அங்கே எங்கேயாவது உச்சரிக்கப்படுகிறதா? இல்லை ஜெய்பீம் வசனத்துக்கு அதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு புரட்சியோ அல்லது அந்த சமூக மக்களின் ஒரு எழுச்சியோ அதில் இருக்கா? முதல்ல அந்த கொடுமைகள் நடத்தப்பட்டதாக காட்டப்படுகிற சமூகமே வேறு. அந்த கதையை எடுத்துக்கிறான், இதை எடுத்து போய் இன்னொருத்தருக்கு பூசுகிறான். ஒரு பொம்பளை ட்ரெஸ் எடுத்துக்கிறான், அதை கொண்டு போய் ஒரு ஆம்பளைக்கு போடுறான். இல்லை ஒரு ஆம்பளை ட்ரெஸ் எடுத்துக்கிறான், ஒரு பொம்பளைக்கு போட்டு ஒரு படத்தை எடுக்கிறான், ஒரு பவுடர் கூட பூசி கீசி எடுக்கிறாங்க. அப்போ இதுலேருந்தே தெரியுதா? அதே மாதிரி அந்த படத்தில் கூட ஒருத்தனோட லைவ் கேரக்டரை நம்ம வந்து படமாக எடுத்தோம்னா அவனுக்கு ஒரு காம்பன்சேஷன் தரணும். நீங்கள் வீரப்பனார் படத்தில் ஒருத்தங்க எடுத்து அது பெரிய பிரச்சனையாகி முத்துலட்சுமி அவங்க மனைவி பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு வழியாக முடிஞ்சதுன்னு வச்சுங்க. அப்போது அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீ ஏதாவது கொடுத்தியா? நீ எடுத்து போய் எத்தனை 2 கோடியா 10 கோடியா சிஎம் கிட்ட கொடுத்த? என்ன பிடுங்குறதுக்கு சிஎம் கிட்ட கொடுத்த? என்ன பண்ண போகிறார் அவர் வாங்கி இருக்கிற காசோட காசாக அதை போட போகிறார். அப்போது நீ பட்ட கஷ்டம் இருக்குல்ல, அந்த மக்கள் துயரத்தை பார்த்து நீ ஃபஸ்ட்ட கஷ்டம்னு நீ சொல்கிறல்ல, அந்த மக்களுக்கு அது ரிலீவ் ஆகணும்னு நினச்சியா? சரி, தொடர்ந்து இப்போ வந்து நம்ம கிருஷ்ணகிரி பக்கத்தில் அந்த பெண்கள் அந்த பெண்கள் ஆந்திர காவல்துறையால் கற்பழிக்கப்பட்டார்கள், வன்புணர்வு செய்யப்பட்டார்கள். அந்த பெண் வெளிப்படையாக வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து என்ன இந்த மாதிரி பண்ணிவிட்டு மிளகாத்தூளை என்னுடைய பெண் உறுப்பில் அந்த காவல்துறை அப்பியது. படம் எடுத்த கோடிக்கணக்கில் சம்பாதித்த அந்த நடிகரும் அதன் மீது கவனம் செலுத்த அரசை கேட்கல. நான் ஜெய்பீம் படத்தை பார்த்துட்டு 3 நாள் தூங்கலை, போலீஸ் இவ்வளோலாம் அட்ராசிட்டி பண்ணுதா, எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துடுச்சின்னு சொன்னவரும் அதன் மீது நடவடிக்கை எடுக்கலை. அப்போது இவர்கள் முழுக்க பிழைப்புவாதிகள். இவர்களோட எண்ணம் நம்ம ஒன்று எடுத்தால் அது ஓடணும், ஒரு 10 ரூபா போட்டால் ஒரு 100 ரூபா வரணும், அவ்வளோதான். நிறைய படங்கள் இப்படி இருக்க நிறைய சொல்லணும்னு நினச்சி நிறைய சமுதாய படங்கள் வருது. இல்லை கருத்துக்களை நாங்கள் சொல்லணும், எங்களுக்கான முழக்கமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ தலித்தியம் சார்ந்து நிறைய படங்கள் வருது. திராவிடம் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல இல்லை பார்ப்பனியம் மட்டும் இருந்த ஒரு தமிழ் சினிமாவில் ஒன்று அப்டேட் ஆகி தானே வருது. எனவே சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து கமர்ஷியல் ஃபேக்டராக ஒதுக்கிட முடியாது தானே? இல்லை, நீங்கள் அதில் ஒரு 25% ஒரு சமுதாய நோக்கம் இருக்கலாம். 85% அந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்ற நோக்கம் தான். ஏன்னா அதில் பல தொழிலாளர்களை போட்டிருப்பான், பலர் காசு போட்டிருப்பான். ஒரு படம் ஓடிச்சுன்னா சார், ஒரு எல்லா படங்களுக்கும் அதுதான் இருக்கும். எல்லா படங்களும் ஒரு நல்ல கேமராமேன் இருப்பார், அவர் வந்து ஒரு படம் ஒரு நல்ல படமாக இருக்கும், அந்த படம் ஓடலன்னு வச்சுங்க, அடுத்து அந்த கேமராமேனுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? அப்போ அவர் மேக்சிமம் அவரோட திறமையால் போட்டு இந்த படம் நல்லா வரணும் அப்படின்னு எல்லாரும் உழைப்பாங்க, அதில் ஒரு லாபம் இருக்கும். அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும். இப்படி இருக்க நிறைய விஷயங்கள் கொஞ்சம் மாற்றி அமைக்க தானே தேவை இருக்கிறதை அப்படியே சொல்லிவிட முடியாது தானே. ஏன்னா காட்சி ஊடகம் என்பதே வந்து புத்தகத்திலேருந்து மாறி தான் ஒரு விஷயத்த சொல்ல வந்தாங்க, அதுக்கப்புறம் அது வளர்ந்த விதம் வேற. எனவே எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னா முழுக்க சொல்லிடாம சில விஷயங்கள் போர் அடிக்காமல் கொண்டு போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிறாங்களே. அப்பயே நான் வந்து அதை தான் நினச்சேன், அதை என்னால் எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இது மறைமுகமாக இப்படி நீ சிந்திச்சு பாருங்களேன். அப்போ இதை பார்க்குறவங்க ஏப்பா பிரபாகரன் ஆதரவு அப்படி இப்படி சொன்னால் நெருக்கடி ஒன்று இருக்குமோ அப்படின்னு இது மறைமுகமாக மற்றவர்களை அச்சுறுத்த வேலைன்னு எடுத்துக்கூடாதா? எடுத்துக்கலாம்ல. இன்னமும் அந்த மாதிரி தான் அட்ராசிட்டி நடந்துடும் போல இருக்குன்ற ஒரு பொது புத்தியில் ஒரு எண்ணத்தை விதைக்கிற கேடுகட்ட தினம். அவர் அந்த மாதிரி நினைச்சார், நான் சொல்ல வரல. மேபி இதற்கு இன்னொரு சைடு அப்படி கூட எடுத்துக்கலாம்ல சார். முதல்ல நம்ம அந்த சினிமாக்காரனுவா டேய் வந்தீங்களா, படம் எடுத்தீங்களா, ஜனங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பெரிய இந்த சமூகத்தை ரிஃபார்மர்லாம் நீங்கள் இல்லை. சமூகம் தானாக தன்னை மாற்றிக்கொண்டே போகும், புரிஞ்சுதுங்களா? மாற்றிக்கொண்டே போகும். அதில் நீங்கள் கால ஓட்டத்தில் ஓடுறீங்க. மொத்தமாக எல்லாரும் சினிமாக்காரங்களும் புறம் தள்ள முடியாதுல்ல. இப்போ மணிவண்ணன் போன்ற அவர்களும் சீமான் போன்ற நபர்களும் அவர்களும் கூட இதுல இருந்து வந்தவங்க தானே. எல்லாரையும் சினிமாக்காரங்க நீங்க சமுதாயத்துக்கு பேசாதீங்க அப்படின்னு இது பண்ணக்கூடாது. அது ஒரு ஃபேக்ட், அது ஒரு ஃபேக்டர், அது ஒரு வே தானே சார். நாங்கள் இருக்கிற இடத்துல இப்போ நம்ம ரோட்டில் போயின்னு இருக்கோம், நடந்து போகிறோம், ஒரு 1/2 செங்கல் கீழே கிடக்குது,
நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சிலர் போயிடுவான், ஒரு சில பேர் சிலர் நகர்த்திட்டு போவாங்க. கொஞ்சம் நகர்த்திட்டு போவான். அதுக்காக நான் வந்து ரொம்ப சமூக அக்கறை உள்ளவன், நான் இந்த சமூகத்துக்காக ஒரு அரை சங்கலை எடுத்து நவுத்தினேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது இயல்பாக அவர்கள் வளர்ந்த விதத்திலிருந்து, அவர்கள் பட்ட கஷ்டங்களிலிருந்து, அவங்கள வாழ்நிலையிலிருந்து சில அரசியல் நம்ம அறியாமல் நமக்குள்ளே இருக்கும். இருக்கும். எல்லாரும் போனான், ஏன் ஒருத்தன் அந்த செங்கல் எடுத்து போட்டான்? அது அவன் வளர்ந்த விதம், அவர்களுக்குள்ளே இருக்கிற அரசியல். அந்த மாதிரி ஒரு சிலருக்கு அரசியல் இருக்குது. நான் அதை வரவேற்கிறேன். நான் வந்து ஒட்டுமொத்தமாக நீங்களாம் அயோக்கிய பயல்களெல்லாம் நான் சொல்ல வரல. உங்களோட வேலை படம் எடுக்கிறது, அதை கமர்ஷியலாக வெற்றி பெற செய்கிறது. பெரும்பான்மையான நடிகர்கள் அவன் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தம் இல்லை. எப்படி கேப்டன் பிரபாகரனுக்கும் கேப்டன் சர்க்கிளுக்கும் விஜயகாந்துக்கும் சம்மந்தம் இல்லையோ, அதே போல் இந்த மில்லருக்கும் சம்மந்தம் இல்லை. இதே வந்து ஒரு கமர்ஷியல். இப்போ நீங்கள் நம்ம இன்றைக்கி பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சுல. இப்போ இல்லை, வேறு ஒரு பேர் வச்சுங்க, கேப்டன் மகேஷ் அப்படின்னு வச்சாருன்னா, ஏன்ப்பா யார்ப்பா அந்த மகேஷை, என்ன அவன் சொந்தக்காரனாக இருக்கிறானோ, அவன் சித்தப்பன் பெரிய பிள்ளை அவனை செத்துருப்பானோ அப்படின்னு நம்ம நினச்சிடும். அந்த மில்லர் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு பார்வை வருது இல்லை, ஒரு கமர்ஷியல் பார்வை வருது. இப்போ மில்லர்னா அங்கேருந்து வரப்பா, மேலேருந்து வரப்பா அப்படின்னும் போது நமக்கு ஒரு அந்த படத்தின் மீது பார்க்குற ஒரு ஆவல் தூண்டுதில்லை. போன பிறகு தான் திட்டின்னு வரான், நான் இப்போ எதையோ எடுக்கிறதுக்கு எதையோ எடுத்து வச்சுட்டு பாரு அந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து தான் நான் சொல்கிறேன், நான் ஒட்டுமொத்தமாக சினிமாக்காரர்களெல்லாம் தப்பு சொல்ல. நீங்கள் பல புரட்சிகர நடிகர்லாம் இருக்கிறாங்கல்ல, கருப்பு சட்டை போடுவாங்க, ரொம்ப புரட்சிகரமாக பேசுவாங்க, வந்து ராகு காலத்தில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலான்னுவாங்க, பூனையை விடுவாங்க. இப்போ மன்சூர் அலிகான்லாம் இயல்பாக அவர் என்ன பேசுகிறாரோ அதே மாதிரி தான் நடக்கிறாரு. அவர் நம்ம அதுக்காக நம்ம எல்லா நடிகரும் எல்லா படத்தை இயக்கணும்னு தப்புன்னு சொல்ல வரல, அவரை தள்ளி வைப்போம். அந்த மாதிரி ஒரு சில மணிவண்ணன் அவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ இந்த சத்யராஜெலாம் இருக்கார், நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய அப்படியே நேரடியாக பெரியாரின் வாரிசு. அவர் வந்து அந்த பெரியார் படத்தில் வந்து பெரியாராக நடித்தார்ல, ஏதோ பணம் வாங்காமல் நடிச்சதா சொல்கிறாங்க. அதிலேருந்து அவர் அதுக்கு முன்னாடியே இளம் பெரியார், அதிலேருந்து அவர் வந்து முழுக்க தன் வாழ்க்கையை பெரியாராகவே தன்னை மாற்றிக்கொண்டார். மேடையில் வந்து அப்படி பேசுவார், இப்படி பேசுவார், புரட்சிகர இதெல்லாம் பேசுவார், எங்கே புரட்சினா அதெல்லாம் அவர் அதில் வேறு சிலர் ஐடென்டிஃபை பண்ணுவார். இவன் தான் அந்த சமூகத்துக்கு சரியானவன், இவன் அந்த சமூகத்துக்கு சரியானவர், இவர் வாழும் காலத்தில் நாமளும் வாழ்கிறோன்னுலாம் கதை விடுவார். கடைசியில் அவங்க பையனுக்கு கல்யாணம் இருந்தது. நான் 2 மணி நேரத்தில் கூட சொல்லியிருப்பேன், கல்யாணம் இருந்தது. எப்படி நடத்தினார்? அந்த ஆச்சாரப்படி அந்த முறைப்படி தான் நடத்தினார். ஏன் இன்னும் கொஸ்டின் வருது, என்ன கேட்குறாங்க? இல்லை அவங்க வீட்டில் வந்து அந்த விநாயகர் முறைப்படி நடத்த சொன்னாங்க, அது வீட்டோட முடிவு. என்ன மயிறு, அது வீட்டோட முடிவு தானே. அப்போ நீ வெளியில் வந்து எல்லாருக்கும் சொல்கிற அது மூடப்பழக்கம், அவனை கும்பிடாத இதை கும்பிடாதன்ற. புரியுதுங்களா அந்த வித்தியாசம்? இப்போ நீங்கள் சார் திரையுலகில் நான் அறிந்தவரை ஒரே ஒரு லட்சிய நடிகர்னு ஒருத்தர் இருந்தார். எம்ஆர் ராதா சொல்கிறீங்களா? எம்ஆர் ராதா இல்லை, KKSSR, SS ராஜா. அவர் தான் லட்சிய நடிகர்னா அவர் தான் முதல் எம்எல்ஏவா அவர் தான் இந்தியாவில். அவர் என்ன சொன்னார், நான் வந்து இந்த சாமி வேடம் போடுறாங்களே, கடவுள் வேடம், நான் ஏற்று நடிக்க மாட்டேன், நீங்கள் என்ன காசு கொடுத்தாலும் நான் ஏற்று நடிக்க மாட்டேன். அதுக்கு தான் அவருக்கு பேர் வந்து லட்சிய நடிகர். நீங்கள் சாமி படம் போட்ட, நான் சொல்லக்கூடாது அந்த பேரை, அந்த நடிகை வந்து சாமியெல்லாம் நடிச்சிருக்கு. அந்த நடிகை அந்த காலத்தில் மலையாள படத்தில் நடிச்சிருக்குது. மலையாள படத்தில்னா அந்த அடல்ட் ஒன்லி படங்களில் நடிச்சிருக்காங்க. அது எப்படி? அது இப்போ இதே ஒரு படத்தில் சாமியாக நடிக்குது, இன்னொரு படத்தில் விபச்சாரம் நடத்துகிற அந்த ஓனராகவோ இல்லை செக்ஸ் ஒர்க்கராகவோ நடிக்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம்ல. அதனால் இவர்களுக்கு வந்து ஒரு பிழைப்பு, இந்த பிழைப்புக்கும் கொஞ்சம் மெருகு விட்றாங்க, அவ்வளோதான். எப்படி வந்து அட்டையை வந்து கொஞ்சம் கவர்ச்சியாக போட்டு உள்ளே ஒன்றுமே இல்லாமல் சில புத்தகங்கள் இருக்குல்ல, சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இது. மலையனூர் மம்முட்டியான் படம் எடுக்கும் போது கூட வந்து மலையனூர் மம்முட்டியானுடைய முடிவு காலம் அப்படி இருக்காது, ஆனால் படத்தில் வந்து சித்தரிச்சது வேறு மாதிரியா இருக்கும். சீவலபெரி பாண்டிக்கும் அப்படி தான் சித்தரிச்சாங்க, அவருடைய இறப்பும் அப்படி நடக்கிறதா இல்லை. எனவே உண்மையான மந்திரிகளை வைத்து இவங்க கதை எடுக்கிறோம், நாங்கள் படம் எடுக்கிறோம்னு சொல்லி சில மாற்றங்களை செய்கிற இயக்குநர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன சார்? அதாவதுங்க, இப்போ இந்த மலையூர் மம்பட்டியான்லாம், அப்போ அந்த மலையூர் மம்பட்டியான் ஒரு பொம்பளை வச்சுருந்தாரு, அந்த பொம்பளை கொடியேற்றினாலா? கமர்ஷியலான ஒரு 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 கேரக்டர் எடுத்துட்டாங்க சார். அதாவதுங்க, ஒரு சமூகத்தில் வாழ்ந்து சமூக புரட்சியாளர்கள்னு ஒரு பேர் நம்ம கூட வாழ்ந்துருப்பாங்க சமகாலத்தில். அவங்கள பேரை கேட்டுக்கிறது, அவங்க ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் கேட்டுக்கிறது, அதை ஒட்டினா மாதிரி அதை மட்டும் வைத்துக்கொண்டு
இவங்க அதாவது நடத்துறது, அதாவது பிராந்தி பாட்டிலில் சாராயத்தை ஊற்றி விற்பானு தெரியுமா, கலரை கலக்கி, அந்த மாதிரி வேலை இது. பட் அதில் ஒரு சிலர் வந்து இப்போ ஆமாப்பா நான் எங்கள் ஊர் பக்கம் இப்போ கோயில்பட்டி வீரலட்சுமின்னு ஒருத்தங்க ஒரு படம் வந்தது, நல்லா தான் ஓடிச்சு. இதை எப்படி அரசியல்வாதிகளும் பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்ல வரேன் பாருங்க, நல்லா ஓடிச்சுங்க. உடனே ஒருத்தர் அது வந்து ஒரு விடுதலை சிறுத்தையின் குரல் அப்படின்னாரு. உடனே இவனும் நினச்சிட்டாங்க நம்ம படம் போலக்குதுப்பா, இவனும் பார்க்கல, ஹேய் அவங்க படம் போலக்குதுப்பா அதுன்னு மற்றவங்களும் பார்க்கல, அந்த படம் இழுத்து மூடப்பட்டது. அப்போது எல்லாருமே வந்து ஒரு அரசியலுக்காக, ஒரு லாபத்துக்காக, ஒரு தனிநபரின் வருமானத்திற்காக, தனிநபரின் சுயலாபத்திற்காக பல வகைகளை பயன்படுத்தி கொள்கிறார்கள். சினிமாக்காரர்கள் அந்த மாதிரி தான் பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி வந்து சினிமாவில் பெரிய நடிகர்கள் தான தர்மங்களை வழங்குறதும், ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறதும், அப்படியே அவங்க வீட்டில் வந்து பொங்கல் தீபாவளி நல்ல நாள்லாம் அவர் வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம்னா ஊர் முழுக்க கொடுக்குறதும் போகிறதும் வரதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எல்லா பயிலும் கருமையெல்லாம் இருக்கான். குறைஞ்சபட்சம் ஒரு மழை வெள்ளம் வந்த பிறகு நம்ம பணத்தை எங்கே கொண்டு போய் டம்ப் பண்ணுறதுன்னு தெரியாத நடிகர்கள் கூட ஒரு 4 பேருக்கு ஒரு 4 வேளை சாப்பாடு போடணும்னு நினைக்க மாட்டாங்கல்ல. அப்படி தானே இயல்பாக இருக்கிறாங்க. நான் அதை தவறுன்னு சொல்லலை. பட் இந்த வசதி வாய்ப்புகள் உன்னால் தான் எங்களுக்கு உண்டானது, எங்களால் தானே உனக்கு உண்டானது. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறாங்க, 2 மணிக்கு ஒரு பையன் விழுந்து செத்தானா இல்லையா? அவங்க அம்மா எப்படி கதறினா, பாவம் அவங்க குடும்பமே அல்லோல பண்ணுறாங்க, இவனை நம்பி தாங்க இருந்தோம். சரி, அந்த நடிகர் அவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்றுமே இல்லை அந்த ப்ரொடியூசர், இப்போது அந்த படம் நட்டமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஐயோ நானே படத்தை எடுத்து நஷ்டமாயிட்டேன், இதில் வேறு அவன் செத்தான் இவன் செத்தான் போங்க எல்லாம், கொள்ளை இல்லாமல் மீட்டிய படம் தானே அது. நான் ஒரு உதாரணத்துக்கு அதை சொல்கிறேன். அதை மாதிரி பல இடங்கள் இப்போ கூட ஆந்திராவில் ஏதோ ஒரு நடிகரோட கட் அவுட்டை வைக்கும்போது ஒரு 3 பேர் வந்து இறந்தாங்க. அப்போது ஒருத்தன் சொல்கிறான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வச்சுருந்த காசு எடுத்து வந்து 1.5 லட்ச ரூபாய் நான் வந்து செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு கார் வாங்கி அந்த காருக்கு வரி கட்ட சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை, வரி கட்ட சொல்கிறான். நீ வரி கட்டினா அது இன்கம் டேக்ஸ்லையும் கூட வந்துட போகுது. விஜய் அவர்களை சொல்கிறீங்க, யாரோ ஒருத்தர் பெரிய கொடைவல்லல்னு வைப்போமே, ஏன்டா கட்ட மாட்டேற? வரி கட்டினா அரசாங்கத்துக்கு தானே போகும். அது அரசாங்கத்துக்கு போனால் ஏதோ மக்கள் ஒரு ஒரு நலத்திட்டம் வழியாக ஏதோ ஒரு மக்களுக்கு ஒரு பைசா 2 பைசா போய் சேரும்ல. என்ன பிரச்சனை உனக்கு? நீங்கள் 100 கோடி 150 கோடின்றீங்க, நீங்கள் 150 கோடியும் கணக்கு கட்டுருவீங்க. நான் குறிப்பிட்ட அவரை சொல்ல, பொதுவாகவே எல்லாரையும். அப்போ உனக்கு என்ன இதில் பாதிப்பு அப்படின்னா, இந்த பணம் கருப்பு பணமாக போய் அது மணி லாண்ட்ரிங்கில் புதுசாக புது பணமாக வெள்ளை பணமாக வருதுல்ல. அப்போ நம்ம தமிழ்நாட்டின் எக்கானமி, இந்தியன் எக்கானமின்னு கூட நம்ம சொல்ல வேணாம், நம்ம ஊரின் எக்கானமி பாதிக்கப்படுதில்ல. ஏன்னா நம்மளாம் சேர்த்து வரி கட்டி தான் அந்த அரசாங்கம் இயங்குது. அப்போ அந்த அரசாங்கத்தில் நீங்கள் இவ்வளோ கொள்ளையடிக்கிற நீங்கள் அந்த அரசாங்கத்துக்கு வரி செலுத்தி அதை வலுப்படுத்த வேண்டியவர்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா அது என்னையும் சேர்த்து சுரண்டுறது தானே. அதனால் சினிமாக்காரர்கள் வரட்டும் போகட்டும் பிழைக்கட்டும். ஏங்க நம்ம இந்த ரோட்டில் இந்த சில பேர் இந்த ஆந்திராவில் வந்து இந்த பாட்டு பாடிக்கின்னு ஏதோ தெலுங்கு பாட்டு தான், நமக்கு அது புரியலன்னு வச்சுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர்லாம் கூப்பிட்டீங்கவா இந்த ஒரு 20 ரூபா பாடு, இல்லை சத்தமாக நல்லா குரல் நல்லா இருக்குது அவனுக்கு, இவனுக்கு அந்த மொழி தெரியல நமக்கு, இருந்தாலும் அந்த துணி அவன் பாட்டு பாடுறது அவன் உருவம் அதெல்லாம் கேட்குற மாதிரி இருக்குதுல்ல. ஒரு 20 ரூபா 50 ரூபா ஒரு நல்ல பாட்டு ஒன்று பாடியா, இந்த விட்டல் விட்டல்னு ஒரு பாட்டு இதை பாடியா அப்படின்னு ரசிக்கிறோம்ல. அதே மாதிரி சினிமாக்காரன் படம் இருந்தால் நல்லா இருந்தால் ரசிப்போம், இல்லைனா போயினே இருப்போம். அவன் அறிவுரை சொல்லி நாடு தெரிந்த வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இல்லை. நாகரிகம் வளர்ந்துருக்குது, அந்த பொறுப்பும் முழுசாக உங்களுக்கு கொடுக்கல. இதையெல்லாம் நாங்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்கணும்னு நீங்கள் நினச்சி நாங்கள் சமுதாய ரிஃபார்மர்கள் அப்படின்னு ஒரு படத்தை சொன்னோம்ல சார், ஹீரோ இங்கே சிஎம் டெல்லி அப்படின்றால, அந்த மாதிரி நினைப்பில் எல்லா சினிமாக்காரர்களும் இருக்கிறார்கள். அது நாட்டுக்கு ஆபத்து. சினிமா துறையில் போய் ஒரு ஆட்சியாளர்களையோ ஒரு முதல்வரையோ இல்லை என்னை வாழ வைக்கும் தான் இவன் அப்படின்னு தேடுவது ஒரு முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனம் தமிழகத்தில் நிறைய இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஏமாற்றுக்காரர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ஏதாவது சொல்கிறாங்க. கருத்துக்களை பகிர்ந்து நேரத்தை நன்றி.